வனத்தில் வந்து தங்குறா. அந்த வனத்தில் யார் வீட்டில் தங்கலாம்னு பார்க்கின்ற பொழுது இந்த மருதவாணி ஒரு குடில் போட்டு அதில் அமைந்திருக்கா. அந்த மருதவாணி வீட்டில் வந்து அடைக்கல புகுந்து அங்கே தங்கியிருக்கின்றாள் யமனோட மனைவி. அப்போ அந்த பெண்மணி அடைக்கலம் கொடுத்து இருவரும் வாழ்ந்து வருகின்ற பொழுது யமன் பார்த்தாரு, என்னடா என் பொண்டாட்டிக்கிட்டு கோவிச்சுட்டு போனா, இன்னும் என் பொண்டாட்டி வரலையே, என் பொண்டாட்டி எப்போ வருவா அப்படின்னு யமதர்மே கதையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். கை இந்த பக்கம் நீண்டுச்சு. ஏழு இசை நாடகம். ஆமா, நடிக்கத்தானே வந்திருக்கேன். பெரிய சவாலியார் சிவாஜி கணேசன் தான். நீங்க பெரிய ஜடேஜா தேவி. நிறுத்துங்க, கதையத்தானமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி கோவிச்சுட்டு போட்டாலே, என் பொண்டாட்டி இல்லாம என்னால இருக்க முடியல. எல்லாரும் விரல வெட்டுவேன் பாக, மணிக்கட்டோட வெட்டி எடுத்து போய் தெரியுமில. எங்க போய் வெட்டுவிய? கதைய சொன்னா கதையை மட்டும் சொல்லணும். ஏன் முண்டாட்டின்னா ஏமா எதை மாத்திரமே சொல்றாமா? நான் என்னமோ இருங்க, கதைய சொன்னா கதையை மட்டும் சொல்லுங்க. கதையை அந்த பக்கம் தானே பார்த்து சொன்னீங்க. பொண்டாட்டிக்கு மட்டும் கை இந்த பக்கம் நீடுது. கொடுமையா இருக்கு. கேள்வி கேட்ட நீங்க நாம வனத்துல நிக்கிற வேற யார் இருக்கா? இவ்வளவு நேரம் என்னைய பார்த்து பதில் சொல்லலையே. ரெண்டு பேரும் தானே இருக்கேன். ஆமா, உங்களை பார்த்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் அங்கிட்டு பார்த்து பேசுறீங்க, யாரை பார்த்து பேசுறீங்க? என் பொண்டாட்டி இல்லாம ரொம்ப வருத்தமா இருக்கு. என் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கடான்னு ஏமா தூதர்களை அனுப்பி வைக்கிறார். அவங்க அந்த வனத்துக்கு வர்றாங்க. வனத்துக்கு வருகின்ற பொழுது அந்த மருதவாணி என்ற பெண்மணி அடைக்கலம் கொடுத்து அங்கே காத்திருக்கா. அப்போ உடனே போய், ஏமா உன் புருஷன் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காரு, உன் புருஷன் நீ இல்லாமல் அங்கே நிம்மதியே இல்லை, உன் புருஷன் கூப்பிடுறாரு, வா வா போவான் அப்படின்னு அங்கே கூப்பிடுறாருமா. அங்கயா? அப்போ கூப்பிட்ட உடனே அந்த பெண்மணி மருதவாணி என்ற பெண்மணி தடுத்து நிறுத்துறா. போக வேணாம் அப்படின்னு தடுத்து நிறுத்துறா. நீ யாருமா நீ தடுத்து நிறுத்துறேன்ட்டு யம தூதர்கள் அந்த பெண்மணியை கொண்டு போடுறாங்க, வெட்டி கொண்டு போடுறாங்க. இறந்து விடுறாள். இறந்ததுக்கு அப்புறமா அந்த பெண்மணி போகலை. மறுபடி யம திருமணி வந்துடுறாரு. ஏமா யாரோ ஒரு பெண்ணு உனக்கு அடைக்கலம் கொடுத்துறா, அவளை வெட்டி போட்டாங்க, அவன் இறந்துட்டு போறா, அவள் விதி முடிஞ்சு, நீ வா நம்ம வீட்டுக்கு போவான் அப்படின்னு அங்கே கூப்பிடுறாரு. யம திரும்பி யம கொண்டாட்டி ஐயோவை கூப்பிடுறாரு. அப்போ அந்த பெண்மணி என்ன பண்றா, எனக்காக அடைக்கலம் கொடுத்தவள் இந்த பெண்மணி, இந்த பெண்மணிக்கு ஏதாவது ஒரு மோட்சம் ஒரு வரம் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்ன உடனே அப்போ தான் அந்த பெண்மணிக்கு யமதர்மன் என்ன வரம் கொடுக்குறாரு, இந்த பூலோகத்தில் நீ ஒரு செடியாக வளர்ந்து நிற்பாய். என்ன? மருதவாணி என்ற பெண்மணி மருதாணி செடியாக வளர்ந்து நிற்பாய் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு வரம் கொடுத்தார். அப்புறம் இப்படி பெண்ணுக்கு வரம் கொடுத்து என்ன பண்ணுறாரு, உனக்கு ஒரு பெருமை உண்டு. ஏன்னா நீ யாருடைய என்னையே யார் சூரிய பகவானையும் சூரிய பகவானாவே தாய் தந்தையாக நினைச்சவள் இல்லையா? அப்படி வாழ்க்கின்ற பொழுது நீ எனக்கு தங்கச்சி முறை வேணும். அதுதான் உண்மை. நீ எனக்கு தங்கை. ஏன்னா யமன் வந்து யாருடைய புள்ளனா சூரிய பகவானோட புள்ள. அதே மாதிரி சனீஸ்வர பகவான் இருக்கான் பாரு, அவரும் சூரிய பகவானுடைய பிள்ளை. இருவருக்கு நீ தங்கச்சி. இங்க ரெண்டு பேருக்கு நீ தங்கச்சியா இருக்கிற, ஆனால் உனக்கு நான் பெருமை தேடி கொடுக்குறேன். அப்படி என்ன பெருமை கொடுத்தாங்க? மருதவாணி செடியாக நீ இந்த பூலோகத்தில் வளர்ந்து வந்தாலும் உன்னை கையில் வச்சு அழகு பார்க்கக்கூடியவர்கள், அந்த செடியை அரைச்சு கையில் அழகு பார்க்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் வெகு சிறப்படைவார்கள். அதாவது மருதவாணியை கையில் வச்சுட்டா 6 நாளைக்கு அது அப்படியே இருக்கும். என்ன சிவப்பு அது அப்படி 6 நாளைக்கு பிறகுதான் அது குறைய ஆரம்பிக்கும். அந்த 6 நாளைக்கு யம தூதர்களும் சரி யமனாய உங்க குற்றத்தில் வந்தாலும் நெருங்க மாட்டார். அதே மாதிரி பெண்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னா கால் பாதத்தில் மருதவாணி வைப்பாங்க. ஏன் அப்படின்னா சனீஸ்வரனை பார்வை படுறது பாதத்தில் தான். அப்போ பாதத்தில் சனீஸ்வரன் பார்வை படக்கூடாது என்பதற்காக மருதவாணியை கால் பாதத்தில் வைப்பாங்க. அப்படி வச்சுட்டா அந்த சனி பகவான் கட்டத்தில் போக மாட்டார். இப்போ ஒரு குடும்பத்தில் திருமணம் நடக்குது. திருமணம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் எல்லாரும் மருதவாணி வைப்பாங்க. ஏன் வைக்கிறாங்க? சொந்தம் பந்தம் வந்தவங்க எல்லாரும் வைப்பாங்க. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அபசகுணம் நடந்துடக்கூடாது. அதுக்குத்தான் 6 நாள் வர வாங்கியிருக்கிற அந்த பெண்மணி. அந்த 6 நாளைக்கு எந்த ஒரு அபசகுணமும் நடக்காது. அதுக்குள்ள அந்த கல்யாணத்தை வெகு சிறப்பாக மங்களகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெண்மணி கொடுத்த வர்றான். அது மட்டும் கிடையாது. ராமாயணத்தில் சீதையாகப்பட்டவள் யாரிடத்தில் அடைக்கலமாக இருந்தால் தெரியுமா? யசோகவனம். யசோகவனம் என்றாலே மருதாணி மறந்தேன். அந்த மருதாணி மரத்திட தான் அவள் துணையாக இருந்தவள். அப்படிப்பட்ட சீதையை காத்தவள் போல எல்லா பெண்களையும் காப்பேன் என்பதற்காகத்தான் மருதவாணி என்பதை இன்னைக்கு நல்லது கட்டது நல்ல விசேஷ நாட்களில் எல்லோரும் வைக்கலாம் என்ற ஒரு இடத்துக்கு வந்துச்சு. புரியுங்களா? அப்போ சிறப்பு மருதவாணி செடியால் வந்தது. மருதவாணி என்ற பெண்மணி மருதாணி செடியாக மாறுறாள். அதனால தான் அனைத்து பெண்கள் இன்னைக்கு மருதாணி வைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படியா வைக்கிது? கோணுன்னு வாங்கி, அது செயற்கை, அதை வாங்கி வைக்கவே கூடாது. இதே விழாவை வடநாட்டில் கொண்டாடுறாங்க. என்னவா கொண்டாடுறாங்க? மெஹந்தி அப்படின்னு. மெஹந்தின்னு ஒரு விழாவை கொண்டாடுறாளா இல்லையா? அப்போ அந்த மருதவாணிக்கு அவ்வளோ பெருமைகள் இருக்கின்றது.
அந்த மாதிரி ஒரு மருதாணியை வச்சுட்டு வந்திருக்கே, இது பெருமை இருக்குன்றதே சொல்ல வந்தேன். ஏத்துக்கிறீங்களா? நல்ல கதை, கதை கிடையாது, உண்மையான விஷயம். நான் சொல்றேன், உங்களுக்கு கதையா இருக்காங்க. எங்க படிச்சத கதையாத்தானே சொல்றீங்க? படிச்ச விஷயத்தை, நடந்த விஷயத்தை சொல்றேன். அதான் நடந்த விஷயத்தை அப்படியே சொல்றீங்க. உண்மையிலேயே உங்களை எல்லாம் நான் ரொம்ப பாராட்டணும். யார் நீங்க? ஆமா, நீங்க உங்க பாராட்டணும் எங்களுக்கு ஒண்ணு தேவை. உங்களை எல்லாம் சந்திக்கணும்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும். இரு, நீ சொல்ற விஷயம் பார்த்தா வேற மாதிரில தெரியுது. சந்திக்கணும்னா ஒண்ணு கொடுத்து வைக்கணும், நான் பார்க்கணும்னா அது பெரிய இல்ல இல்ல, ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் சொல்றேன். இல்ல என்ன அப்புறம் என்ன? இல்ல அதுக்காக சொல்ல வரல. ஏன்னா நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம் தினமும். ஆனா உங்களை மாதிரி ஆளுகளை சந்திக்கும் போதுதான் ஓஹோ, ஒரு கேள்வி கேட்டா இதுக்கு இப்படியும் பதில சொல்லி தப்பிச்சுக்கலாம் போல இருக்கு அப்படிங்கிறது. நீ கேட்ட கேள்விக்கு பதில சொல்லி தப்பிச்சுக்கலாம்னா உண்மை அதுதானங்க. என்ன உண்மை? ஆனா அந்த கதையை கேட்கும் நான் உண்மையிலேயே எனக்கு ஆரம்பத்துல சிரிப்பு தான். இங்க பாருங்க, சரி சிரிச்சா அந்த கதையை நீங்க முழுசா சொல்ல மாட்டீங்க, என்னதான் சொல்றீங்க அப்படின்னு பாப்போம் அப்படிங்கிற கதை அமைதி எண்ணுகிட்டு இருந்தேன். நான் சொன்னது உங்களுக்கு கதையாக இருக்கின்றது. நடந்த விஷயத்தை சொல்லிருக்கேன். மருதவாணின்னு ஒரு பெண்ணா, அந்த பெண்ணு வந்து உலக பெண்மணி சிகப்பா இருந்தாங்களாம். அந்த பெண்ணு சூரிய பகவானதான் தாய் தந்தையா நினைச்சாலாம். அதனால யமதர்மன் வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு வரத்தை கொடுத்தாராம். இந்த பெண்ணு இறந்து போயிட்டாலே அந்த பெண்ணுக்கு ஒரு பெருமையை கொடுப்போம் அப்படிங்கிறக்கா பூலோகத்துல போய் நீ ஒரு செடியாயிரு அப்படின்னாலாம். அந்த செடியை அரைச்சி யார் கையில போட்டாலும் நான் என்னமோ நினைச்சேன். நாங்க நடிக்கிற நடிப்பா உங்களுக்கு. சரி விடுங்க, அதனால ஒரு தப்பு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. கேட்ட கேள்விக்கு பதில சொல்லியிருக்கேன். இது உண்மை இல்லைன்னா மறுத்து பேசணும். இல்ல இல்ல, அதை விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுத்து பேசுறத பத்தி பிரச்சனையே கிடையாது எனக்கு. நான் மறுத்து பேசுவேன். பேசுங்க. இங்க இருக்கிற இத்தனை பேர் பாக்குறது பிரச்சனை கிடையாது. இது நம்மளுக்குள்ள முடிஞ்சு போயிரும். ஆனா இங்க ஓடிக்கிட்டு இருக்கு பத்தியில எல்லாரும் பாக்குற விஷயம், லட்சக்கணக்கில் பாக்குறவங்க பார்க்கும்போது என்னையா படையப்பானா பெரிய ஆளுன்னாங்க. ஒண்ணுங்க இல்லையாப்பா. ஒரு விஷயம் அந்த பிள்ளை சின்ன பிள்ளை கேட்டுச்சு, அந்த விஷயத்துக்கு பதில சொல்ல தெரியாம திருப்பி அந்த பிள்ளை சரியான பதில சொல்லுது. என்னதான் படிச்சுட்டு வருவாரு? இல்ல அப்ப நீ சரியான பதில சொல்ற, எப்படி சொல்றீங்கன்னு பாப்பாங்க. பாப்பா உங்களை மறுத்து பேச முடியுமா? உங்களை அசிங்கப்படுத்த நான் விரும்பல. என்ன சரிங்களா? அசிங்கப்படுத்த முடியும்னா அசிங்கப்படுத்த பாருவே. உங்களை அசிங்கப்படுத்தி அதுல பேர் வாங்கிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. இப்ப நீங்க கேட்டிருக்கீங்கன்னா பதில் சொல்லுங்க. இந்த விஷயத்தை ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இது ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துறதுனால கண்டிப்பா ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபம் வரும். அடுத்தடுத்த நாடம் சந்திக்கும் போது இதே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளை ஏற்கனவே இந்த மேடையில் அசிங்கப்படுத்தி பிடிச்சிப்பா, ஏற்கனவே இந்த மேடையில் அசிங்கப்படுத்தி பிடிச்சிப்பா, அடுத்து நீங்க என்னை அப்படி அசிங்கப்படுத்தணும்னு நினைப்பீங்க. திருப்பி நான் உங்களை இது வந்து வேற மாதிரி தான் பிரச்சனை போய்கிட்டு இருக்கும். என்ன சரிங்களா? அதனால இந்த பிரச்சனை இதோட விடுங்க. ஒண்ணு நான் தவறா சொல்ல வரல உங்களை. நீங்க சொல்லியிருக்கீங்க கதை, நீங்க திரும்ப கூட இன்னொரு தடவை போய் படிச்சு பாருங்க. சரியா அடுத்த மேடையில் சொல்லுங்க. இந்த பகுதியில் அடுத்து சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா சொன்னது தவறுன்னு நீ சொல்ல வர்றீங்க அப்படித்தானே? அவசியம் எனக்கு கிடையாது, புரியுங்களா? நான் சொன்னது உண்மையை சொல்லிருக்கேன். அப்படி உங்களுக்கு சந்தேகம்னா தவளை தன்மாயால இருங்க. இந்த அம்மன் கோவில்ல இருந்து ஒரு சூடத்தை எடுத்துட்டு வந்து உன் தலையில வச்சு 10 வச்சு சத்தியம் படிச்சு கூட சொல்றேன். ஏன் தலையில அடிச்சு எதுக்கு நீங்க தானே கேக்குறீங்க? இது உண்மை கிடையாது, இது அப்படி இல்ல அப்படி இல்லன்னு நான் கேக்குறேன். அதை ஏன் உங்க தலையில வச்சு ஏன் சத்தியம் பண்ண கூடாது? அப்ப போய் சத்தியம் பண்ணுவீங்க. அடுத்தவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு. இதுல தெரிஞ்சு வச்சு உங்க லட்சணம் என்னன்னு, இதுல தெரிஞ்சு வச்சு உங்க லட்சணம் என்ன அப்படிங்கிறது நடப்புல இன்னைக்கு இம்புட்ட விஞ்ஞானங்கள் வளர்ந்துருச்சு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எல்லோருடைய கைதொலைபேசிலையும் வச்சிருக்கீங்க இன்னைக்கு, புரியுங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அதுல வர்ற எல்லாமே உண்மைன்னு சொல்லிட முடியாது. இது உண்மையான விஷயம், அவங்களுடைய கற்பனைக்கு தகுந்தாற்போல போட்டிருப்பாங்க. இது வந்து புராணத்துல உள்ள ஒரு விஷயம். நான் சொன்னது உண்மையான விஷயம். நீ அத படிச்சிருந்தனா தெரியும். சரி விடுங்க, ஏதோ படிக்கல. தும்பை செடின்னு சொன்னீங்களே, பாத்துக்கிங்க. தும்பை செடின்னு சொன்னீங்களே, தும்பை செடிங்கிறது யார் தெரியுமா? தும்பைங்கிற பெண்ணு அவ ஒரு தாசி குலத்தை சேர்ந்தவன். தாசி பெண்ணா இருக்கிற ஒரு நான் சொன்னதை ஏத்துக்கறியா? அதுக்கு முதவா, அதுக்கப்புறம் நீங்க அந்த பிரச்சனையை விட்டுட்டு அதோட விடுங்க. என்ன பிரச்சனை விட்டீங்க? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்ல வந்துட்டேன். மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு, இருக்கிறவங்களும் அழகா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பேச்சு கிடையாது. நான் சொன்னா ஏத்துக்கங்க, இல்ல மறுத்து வேணும்னா பேசு. என்ன சொல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, தவறுன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் அதை எடுத்து சொல்ல விரும்பல. நீங்க இன்னொரு தடவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு. அதை உண்மையா தவறான மறுத்து பேசு, இல்ல நான் சொன்னதை ஏத்துக்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், நீ பதில் சொல்லு. நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டு போக முடியுமா? என்னது உண்மையா? நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டு போக பேசுமா? சாமி சாமி நிப்பாட்டுங்க. உங்க ரெண்டு பேத்துக்கும் தீர்ப்பு எங்க குருநாதர் சூர்யா வந்தாதே அவர்தான் தீர்ப்பு சொல்லுவார்.
குருநாதா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க இங்க வாங்க குருநாதா. சிவபூஜையில கரடி புகுந்த மாதிரி ஏங்க, அவர் ஏற்கனவே தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஆடு மீச்சத்துல தீர்ப்பு சொல்லியிருக்காரு. நல்ல தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அதாவது எதுக்காக நான் இவ்வளவு நேரம் உங்களை மறுத்து பேசுனேன் அப்படின்னா, ரொம்ப பேர் உண்மையான பதில் தான் சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் மறுத்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை இதுக்கு வேற ஏதாவது ஒரு பதில் இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் பின்வாங்குற ஆள்லாம் இருக்கு. காரைக்குடி பகுதியில் இப்படி ஆளுகளை பூரா மிரட்டிக்கிட்டே திருவாவல இப்படியே சொல்லி. ஆனா உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலே அடங்கி ஒடுங்கி நிக்கிறேன். ஏன்னா அவங்களெல்லாம் புதுசா சந்திக்கிறேன். ஆமா, அதனால கொஞ்சம் அப்படி நிக்கிறேன். ஆமா, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. புதுசா ஆளுகளை சந்திக்கணும், அப்பதான் அறிவுக்கு வேலை கிடைக்குமா இல்லையா? கேள்வி எப்பதான் அதற்காக வாயும் இப்படி பேசுனா இப்படி மழை அடிச்சு ஊத்தாம என்ன வேணும்? நாரதன் வந்தாலே மழை வரணும், புரியுங்களா? ஆமா, ஏன்னா நீங்க பிறக்கும் பொழுதே சொல்லுங்க. சுருக்கமா சொல்லிடுறேன், சுருக்கமா சொல்றேன். ஏன்னா அந்த தும்பை என்று சொல்லக்கூடிய பெண்ணு வந்து தாசி குலத்துல பிறந்தவர். தாசி குலத்துல பிறந்தாலும் சிவனுடைய மிகப்பெரிய பக்தியா இருக்கக்கூடியவர். ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட காசு வாங்கி இவர் தான் இன்னைக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, அடுத்து எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி ஏத்துக்க மாட்டாளாம் இல்லையா? அதாவது ஒரு நாளைக்கு வரிசையில நில்லுங்க, சூச்சோமா யாரு முதல்ல வெத்தலை வாக்கு கொடுக்கறாங்களோ அதுதான் சூச்சோமா சொல்றேன். அப்படி சொல்லுங்க. அப்படி கொடுத்தா அன்னைக்கு அவரோட யாரு கோடீஸ்வரன் வந்தாலும் கெட்டு போக மாட்டாங்க. எப்பேற்பட்ட கோடீஸ்வரன் இருந்தாலும் சரி, கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் சரி. ஆனா தாசியிலையும் இப்படி ஒரு பெண்மணி குறி வந்து அப்படி நேர்மையான குணம் படைத்தவளா. ஏன்னா சிவனுடைய பக்தி இல்லையா, அதனால ரொம்ப நேர்மையா இருக்கிற. அப்ப சிவன் என்ன பண்ணாரா, இந்த பெண்ணை எப்படியாவது சோதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிவபெருமானுக்கு. அப்பதான் என்ன பண்ணாரா, சிவபெருமானே பூலோகத்துக்கு இறங்கி வர்றார். இறங்கி வந்து என்ன பண்ணாரா, ஏற்கனவே அந்த பெண் என்ன பண்றா, ஒருத்தர்கிட்ட வெத்தலை பாக்கு வாங்கியாச்சு, இன்றைக்கு அவர் தான் முடிவு பண்ணியாச்சு. ஆனா அந்த சிவனோட பக்தர் மாதிரி போனார் பத்தியில, அடியார் மாதிரி போனார் பத்தியில, ஒருத்தர் சிவனே அடியாராக மாறி போகும் பொழுது அந்த பெண்ணை கூப்பிட்டு சொன்னாரா, இன்னைக்கு நான் உன்னோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. அப்பதான் அந்த பெண் என்ன சொன்னாரா, ஐயா இன்று என்னால உங்களோட கூட இருக்க முடியாது, ஏன்னா இன்னைக்கு ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட நான் வெத்தலை பாக்கு வாங்கியாச்சு, முடிவு பண்ணியாச்சு, அவர்கிட்ட தான் நான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு உங்களால இருக்க முடியாது, நாளைக்கு வேணா நீங்க வாங்கன்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, பிடிவாதமா இன்னைக்கு நீ கூட இருந்தே ஆகணும்ங்கிறார். இந்த பெண்ணு எவ்வளவோ எடுத்து சொல்றா, எடுத்து சொல்லி அவருக்கு புரியல. அப்பதான் இந்த பெண் என்ன சொல்றா, சிவன் மேல ஆணையிட்டாச்சு, இன்றைக்கு என்னுடைய தொழில நான் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்ணு மிகவும் அவரோட வாதாடி இன்று இவரோட தான் இருப்பேன்னு சொன்னார். அப்பத்தான் சிவபெருமானே காட்சி கொடுத்து சொன்னாரா, செய்யக்கூடிய தொழில்ங்கிறது தவறான தொழில் தான், ஆனால் தவறான தொழிலாக இருந்தாலும் உன்னுடைய தொழிலில் நீ நேர்மையாக இருந்த காரணத்தினால உனக்கு ஏதாவது நான் வரம் கொடுக்குறேன் கேளு அப்படின்னாரு. அப்பத்தான் இந்த பெண்ணு சொன்னாலா, என்னைக்குமே நான் அவங்களை அனுதினமும் நினச்சிக்கிட்டே இருக்கிறவ, அதனால உங்களுடைய பாதம் என் தலைமையில இருக்கணும் அப்படின்னு கேட்டாலாம். அப்பதான் சிவபெருமான் சொன்னாரா, நீ நேர்மையா இருக்கக்கூடியவன், உன்னுடைய பாதம் என் மேல உன் தலைமையில இருக்கணும்னு சொன்ன, ஆனா உன்னுடைய தலைமையில என் பாதம் இருக்கும், ஆனால் இந்த பூலோகத்திலே நீ தும்பை செடியாக உன்னுடைய பேரிலே செடியாக முளைத்து அதுல இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் என்னுடைய பூஜையில கண்டிப்பா இடம்பெறும் அப்படிங்கிறன்னு சொன்னாராம் சிவபெருமான். அதனாலதான் இன்னமும் சிவனுடைய பூஜையில தும்பை, இப்போ இந்த தும்பை பூவை பார்த்தீங்கன்னா ஈசனுடைய பாதம் மாதிரியே இருக்கும், பார்த்துருக்காங்களா என்னன்றது தெரியல, வெள்ளை நிறத்தில் இருக்கும், அது பாதம் மாதிரியே இருக்கும். அந்த பாதமாகப்பட்டது சிவனுடைய பாதம், அந்த செடியாகப்பட்டது தும்பைங்கிற தாசி பெண்ணு தான் செடியாக மாறி பூலோகத்தில் வந்து இருந்தாலும் போதுமா. அப்ப அந்த பெண்ணு தான் தும்பச்செடி மலராக உகந்த மலராக உகந்த மலராக இருக்கிறாள். நல்லா நீங்களும் சொல்றீங்க என்ன இந்த விஷயத்தை, என்ன உங்களை மாதிரியா ஒரு கதைன்னு நல்லா இருக்குமா? என்ன கதை? தும்பச்செடி ஒரு தாசியா வந்தாலும் அவருக்கு வரம் கொடுத்தாலும் இது ஒரு விஷயம். நான் உங்களை மறுத்து பேசுறேன், சரி விடுங்க, என்ன விடுங்க, வந்த விஷயத்தை சொல்றேன். நீங்க ஒண்ணு வந்த விஷயத்தை ஒண்ணு சொல்ல வேணாம், நான் சொன்ன விஷயத்தை முதல்ல ஏத்துக்கங்க. இருங்க, வந்த விஷயத்தை சொல்றேன், ஏதோ பரவாயில்ல, 10க்கு 4 வழுதலாம ஒரு விஷயத்தை சொல்லிருக்கீங்க. அடுத்து இந்த பகுதிக்கு வந்தா நான் பாத்துக்கிடுவான். பருவத்தோட நீங்க வந்திருக்கீங்களே, பருவத்தோட வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு பதி, உனக்கு புருஷனா பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அவங்கள பூரா கூட்டி வந்தது நானு, நீ என்ன அவங்கள போய் இறங்க சொல்லிக்கிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் சம்பளம் நான் தரேன், சம்பளம் தானே வேணும். இருமா, இப்ப ஏன் போல கோபப்படுறீங்க? என்ன ஒரு பதில் சொல்லிருக்கீங்க, கதை விடுறேங்கிறீங்க. அது கதை தான் நீ சொன்ன பாரு, கதை தானே அது. படிச்ச விஷயத்தை கதையா சொல்லிருக்கேன், அதான் சொல்றேன். ஆமா, அப்ப தாசி என்ற பெண்மணி, ஏன்னா தாசி குலத்துல பிறந்தாலும் நேர்மையா இருந்தாலும் இல்லையா, அந்த நேர்மை இருக்கணும்.
யாரு நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும். உண்மையத்தான் சொல்லியிருக்கேன். ஆமா. நீ சொன்னது உண்மைதாமா? உண்மைதான். அட உண்மைதாமா, பொய்தாமா? உண்மையாத்தாமா சொல்லியிருக்க, இல்லன்னு சொல்லல. உண்மையான விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன்னே. ஏன் அவ்வளவு கோவப்படுற? நீங்க தானங்க உண்மைங்கிற இல்லங்கிற மாதிரியே பேசுறீங்களே. நான் அப்படித்தான் மறுத்து பேசுவேன். நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு பாக்கத்தேன். நல்லா பேசுறீங்க. உங்ககிட்ட சிக்கிற புள்ளையில உனக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம்ன்றீங்க. யார் எனக்கா? ஆமா. இந்த பதிலுக்கு அருவத்தோட இருக்கிற உனக்கு ஒரு பதினா யாரு? மாப்பிளை. மாப்பிளை புருஷன் யாரு? நான் தான். பாத்துட்டு வந்திருக்கேன். சத்தியமா நீங்களே என் புருஷன் தான் தூங்கும்போது குடவைகளை தலையில தூக்கி போட்டு கொன்றுவேன். எனக்கெல்லாம் இப்படி கொண்டாடி அமைஞ்சாது என்ன செய்வேன் தெரியுங்களா? ஆய திறந்தா மூடாம இடத்துல வச்சிட்டு போயிருவேன். நல்லா பேசிக்கிட்டே பெத்திருப்பா அவ்வளவு. கட்ட போறேன் கட்டி உன்ன வைக்க போறேன். கட்ட போறேன் கட்டி உன்ன வைக்க போறேன். கட்ட போறேன் கட்டி உன்ன வைக்க போறேன். கட்டபடி வேலை கிட்ட தானமா நீ சம்மதத்தை இப்ப தாரமா. குன்றக்குடி குமரனமா குமர கட போலாமா. குன்றக்குடி குமரனமா குமர கட போலாமா. கண்ணா மனதுட்டாட வாழ்க்கை உனக்கு இனிக்குமாமா. நாலு வார்த்தையிலே நன்மை இருக்கு கேட்டுக்கம்மா. நாலு வார்த்தையிலே நன்மை இருக்கு கேட்டுக்கம்மா. கட்டிக்கிட்டு நல்லபடி வாழ்க்கணுமா. கட்ட போறேன் கட்டி ஒண்ணு வைக்க போறேன். கண்ணபடி வேலை கிட்ட தானமா நீ சம்மதத்தை இப்ப தாரமா. கந்தன் கடமன் கார்த்திகன் சொல்லக்கூடிய முருகன் தான் உனக்கு மாப்பிளை. முருகனை தவிர வேற யார வேணாலும் சொல்லுங்க கட்டிக்கிறேன். ஏமா எப்பேற்பட்ட குடும்பத்துல ஒரு மாப்பிளை பார்த்ததுக்கு முருகனை தவிர வேற எந்த மாப்பிளை வேணாலும் சொல்லுங்க கட்டிக்கிறேன். முருகனை நீ கட்ட வேணாம். அவர் வந்து உன்னைய கட்டுவாரு. அதனால அல்லுபகலும் இந்த அவசையை நீ விடுத்து. அல்லுபகலும் இந்த அவசையை நீ விடுத்து. அல்லுபகலும் இந்த அவசையை நீ விடுத்து. உடைய துயரற்று திருப்பாசனை கொடுத்து சொல்லும் என் வார்த்தை கேளமா. பொய்யான தவ வேடம் புனிது வந்தவரே. புரிந்து வந்தவரே. பொய்யான தவ வேடம் புனிது வந்தவரே. பூமிக்கு போன்றங்கள் புகழும் நாரதன் கைவரசை செல்லாத போகாகவே சொன்னேன் ஓஹோ என்ற தினமே. உனக்காகவே சொன்னேன் போக இந்த சிலமே. உனக்காகவே சொன்னேன் ஓஹோ என்ற தினமே. படிக்கவனை கொள்ளாதே நான் இருந்தேன் சொல்லும் என் வார்த்தை கேளமா. எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் இல்லாமல் எங்கேனும் நீ போதும் கைவரசை செல்லாது போ. ஒருவர் மெல்ல மேல் நினைவில் வாழ. வேறொருவர் மெல்ல மேதினில் மேதினில். ஒருவர் மெல்ல மேல் நினைவில் வாழ. அற்புதமே சொன்ன ஆசை மனவாளனே சொல்லும் என் வார்த்தை கேளமா. கொட்டி கொட்ட பதங்கள் கோத்திரத்தில் முறையோ. கூட்டி கொட்ட பதங்கள் கோத்திரத்தில் முறையோ. கொட்டமை சொல்ல வந்து ரூபாய்க்கு நாக்கறைய கைவரசை செல்லாது போ. அறிவுல மட்டச்சிறுமி யார பார்த்து கொட்டி கொடுப்பறீங்க? உங்களை பார்த்தா அறிவுல இருக்க அறிவை கூட்டி புத்தி இல்லாதவருக்கு புத்தியை கூட்டி ஞானமில்லாதவருக்கு ஞானத்தை கூட்டி ஒன்னவள வெண்ணுக்கு பெருமை கூட்டி சருக்கு என்ன பார்த்து கூட்டி கொடுப்பவர்கள் என்ற ஒரு காரணத்தினாலே இன்று சூரியன் அஸ்தமனமாவதற்கு உனக்கும் அந்த முருகப்பெருமானுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் என் பெயர் நாரதர் அல்ல, நான் அணிந்திருக்கிற பிரம்ம முடிச்சுமில்ல. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். எப்ப என்ன பார்த்து கூட்டி விடுப்பறேன்னு கேட்டியா? ஓ உண்மையில சொல்றப்ப பிடிக்கல. இவ்வளவு நேரம் பிடிக்கல சொன்ன வார்த்தை பிடிக்கல. இப்படி இருக்குள்ள கல்யாணம் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துல ஏற்படலாம் பண்ணணும் இல்லையா? வரட்டுமா? ஹலோ ஹலோ ஹலோ